ஹலோ கைஸ், நான் உங்க பேசுகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே லக்கியான டே அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8th படிக்கிற பையன்கிட்ட நான் ரூம் மேட்ச்சில் தோற்றேன். யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சின்ன பையன் கூட ரூம் மேட்ச் போக மாட்டாங்க. அதே மாதிரி தோத்துறாங்கன்னா அதை கண்டென்ட்டாகவும் போட மாட்டாங்க. அண்ட் தென் நான் ஏன் இதை வந்து கண்டென்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ அந்த பையன் என்ன பேசினா அப்படின்றத கேளுங்க. ப்ரோ, என்கிட்ட நல்ல கேம் பிளே இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணல. உங்களையும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். என் கூட 1v1 மட்டும். இந்த பையன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப நாளாகவே இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ நான் ரூம் மேட்ச் அவங்க கூட ப்ளே பண்ணணும் ப்ரோ, ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சின்ன பையன் தானே அவனோட ஆசை நிறைவேற்றும்னு சொல்லிட்டு நானும் ரூம் மேட்ச் கூப்பிட்டு போயிட்டு ஓகேவா. நாங்கள் 2 பேரும் ஏடம்லம் தான் ப்ளே பண்ணோம். அண்ட் தென் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த பையன் ரொம்பவே சூப்பராக விளாட்னாங்க. எனக்கு விளாட தெரியாதனால அவன் ஜெயிச்சான் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த பையன் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணான். அண்ட் தென் நான் எவ்வளோக்கு தோத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 6 அவன் 8ன்னு தோத்துட்டான். சரி ஓகே, நான் ஏன் இதை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும், யாராச்சும் அடிக்கணும், ரூம் மேட்ச்சில் அடிச்சிட்டோம்னா நம்ம வீடியோ போடுவாங்க, நம்ம அதில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் அந்த பையனுக்காக இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அந்த பையனை பிடிச்சிருக்கவங்க ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இவனோட கேம் பிளே எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் தென் இது போல் ஓப்பன் கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஸோ மச்.